ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? எட்டாத பழம் புசித்து தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை. செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? துதி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஹல்லேலூயா. தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக பயன்படுத்தார். அன்பு கூறுவதும் கூறாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதும் கூறாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? ஜபம் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? சபைக்கு வருவதும் வராமல் இருப்பதும் உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏதேனில் தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தார், தீதாக பயன்படுத்தி தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக ஊழியம் செய்வதும் செய்யாமல் இருப்பதோ உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? ஊழியம் செய்வதும், அடுத்தது போடுங்க, உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? கிரியை செய்வதும் செய்யாமல், ஹல்லேலூயா, உந்தன் கையிலே, உனக்கு தெரியுமா? ஓ, கிரியை செய்வதும் செய்யாமல் இருப்பதோ உந்தன் கையிலே, உனக்கு. எல்லாரும் சத்தமாய். ஏதேனில் ஆதாமுக்கு சுய சித்தத்தை தேவாதி தேவன் தந்தார், உனக்கு தெரியுமா? ஏதேனில் ஹல்லேலூயா. தீதாக பயன்படுத்தி வேண்டாத பழம் புசித்தான், தீதாக வேண்டாத பழம் புசித்தான், தீதாக பயன்படுத்தா தேவ சித்தத்தை, தீதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இந்த வசனத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இதை நம்ம தியானிச்சுட்டே வரோம்.
இந்த தலைப்பை மையமாய் கொண்டு செய்திகளை பகுப்பாக பகுதியாக வித்தியாசமான விதத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். சோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். மோசேட்ட இந்த நாமத்தை சொல்லி நான் இருக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி எங்கே போகணும், நான் ஒரே ஒரு குறிப்பை தான் எடுத்தேன் ஜனவரியிலேருந்து. அதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். எங்கே போகணும்? பார்வோன்கிட்ட போகணும். இன்னும் எங்கெங்கே போகணும்னு சொல்கிறதெல்லாம் தோற்றுரிக்கிறேன். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு டைமே இல்லை. இப்போ ஒரே குறிப்பில் இருந்து அப்படியே செயின் மாதிரி கோத்துக்கிட்டு நம்ம எத்தனையோ விதமான காரியங்களை ஆவியானவர் இந்த வருடமெல்லாம் நம்மகிட்ட பேசிட்டு வர்றார். சோத்திரிக்கிறோம். எனக்கு வேறு ஒன்று பேச தெரியாது என்பதனால் அல்ல, ஆவியானவர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி போகிறது தான் எங்கள் வழக்கம். சோத்திரிக்கிறோம். பிரசங்கம் பண்ணுறோன்னா அந்த பிரசங்கம் எங்களை தொட்டால் தான் உங்கள்கிட்ட நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். எங்களை தொடாத, எங்களை அசைக்காத எதையுமே நான் பிரசங்கமே பண்ண முடியாது. ஏன்னா பிரசங்கம் பண்ணால் அதுவே எனக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னை உலுக்கி, என்னை டச் பண்ணி, என்னை அள வச்சு, என்னை ஒப்பு கொடுக்க வைத்த, என்னை சிந்திக்க வைத்த வார்த்தை தான் நான் தேவ சமூகத்தில் உங்கள்கிட்ட சோத்திரிக்கிறோம் கொண்டு வர்றது தான் ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியாக வேலையாக இருக்குது. அல்லேலூயா. அவள் பாருங்கள், அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்வோன்ட்ட போ அப்படின்னு சொல்லி, நீ பார்வோனிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனத்தை என்ன செய்ய, மீட்டுட்டு வரும்படி இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன த காட் ஆஃப் டுடே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பார்வோன்கிட்ட போனால் அவன் யாராக இருக்கிறான்? அவன் தந்திரவாதியாக இருக்கிறான். ரெண்டாவது, அவன் வஞ்சகனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த வஞ்சகத்தினுடைய பாயிண்டில் தான் ஒரு பாயிண்ட்டை சிந்திக்கிறான். அவன் என்னன்னு சொன்னால், அனுப்புகிறேன்னு சொல்லுவான், ஆனால் என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான். போங்கன்னு சொல்கிறான், ஆனால் தூரமாக போங்காதீங்க. அதான் அவனுடைய வஞ்சகம். அவன் கையில் இருக்கிற ஆளை வெளியே கொண்டுட்டு வரணும் என்பது தான் மோசேவை ஆண்டவர் அனுப்புனது மட்டுமல்ல, உங்களையும் கர்த்தர் அப்படி தான் அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 8:28 அவனுடைய வஞ்சகம் அங்கே வருது. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படி உங்களை போக விடுவேன். லிசன் த வேர்ட், விடுவேன். ஆனால் நீங்கள் அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது, போக விடுவேன், போக வேண்டாம். இது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல பாருங்கள், எவ்வளோ ஒரு வஞ்சகம் இருக்குது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், போக விடுவேன், போக வேண்டாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சோத்தரிக்கிறோம். ஆகவே அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஜெபம் பண்ணாதீங்க, ரொம்ப பைபிள் படிக்காதீங்க, ரொம்ப ஆராதிச்சிடாதீங்க, ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துடாதீங்க. சும்மா லைட்டாக ஜெபம் பண்ணோமா, சும்மா லைட்டாக சர்ச்சைக்கு போனோமா, சும்மா ஒரு வசனத்தை கேட்டோமா, சும்மா ஆண்டவரை தேட்டணுமா, அவ்வளோ வச்சுங்க. ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க ரொம்ப உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்க நம்ம கையில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவள் பிசாசு என்ன பண்ணுறான்னா, நீ ஜெபம் பண்ணு, ஆனால் ஸ்லைட்டாக ஜெபம் பண்ணு, என் கையிலேயே இரு. சோத்தரிக்கிறோம். நீ ஏன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டே சும்மா ஸ்லைட்டாக ஜெபம் பண்ணு, சும்மா ஸ்லைட்டாக பைபிள் படி, சும்மா அப்படியே சர்ச்சைக்கு போ. பிரசங்கத்தை கேட்டால் கூட ரொம்ப ஆழமாலாம் கேட்காத, ரொம்ப அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துடாத. ஞாயிற்றுக்கிழமை நீ கிறிஸ்தவனாக வேற இருக்கிற, அதனால் சும்மா அப்படி பேருக்கு போ, ஆனால் என் கூடயே இரு. பிசாசு பாருங்க, என் கூடயே இரு, என் ஆளாயிரு, ஆனால் பேருக்கு சர்ச்சைக்கு போ, பேருக்கு ஜெபம் பண்ணு, பேருக்கு பைபிள் படி, பேருக்கு சும்மா தலையை புரிஞ்ச மாதிரி தலையாட்டு, ஆனால் ஏன் ஆளாயிரு, எனக்குரியவனாவே இரு. நீ முற்றிலும் ஆண்டவருக்குரியவனா என்ன செஞ்சிடாத, மாறிடாத, போவேண்டான்னு நான் சொல்லலை அப்படின்னு. இப்படி தான் நிறைய விசுவாசிகளை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கான். அது பார்த்தா விசுவாசி தான், ஆனால் அவங்க தேவனுடைய ஆளாக அவங்க உண்மையாக இல்லை. யாரும் ஆளாக தான் இருக்கிறாங்க, சாத்தானுடைய ஆளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் சர்ச்சைக்கு வர மாதிரி தான் இருக்குது, வெளியில் பைபிள் படிக்கிற மாதிரி தான் இருக்குது, வெளியில் சோத்தரிக்கிறோம் எல்லாம் வர மாதிரி இருக்கு. ஆனால் ஃபுல்லாக அவங்கள இயக்கிறவெல்லாம் ஆண்டவர் இயக்கல, சாத்தான் இயக்கிறான். அந்த நிலைமையில் இன்றைக்கு கொடிய வஞ்சக காலமாக இருக்குது. சோத்திரம். அதுதான் இயேசு கடைசி நாளில் அடையாளத்தில் முதல்ல சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். சோத்திரம். உலகத்தின் முடிவுக்கு உங்கள் வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்ன முதல் அடையாளம், உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கிறவன் பார்வோன். இன்னைக்கு ஒருவேளை எழுத்தின்படி பார்வோன் இல்லை, ஆனால் அவன் ஆவி உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, எந்த வஞ்சகமும் உன்னை ஆளாதபடிக்கு, கர்த்தரே உன்னை ஆளும்படிக்கு, கர்த்தரே உன் பொறுப்பாக இருக்கும்படி, அவருக்கு நீ முற்றிலும் 100% அர்ப்பணிக்கும்படி, கர்த்தருக்குள்ள நல்லா வளரணும். ஆமேன்னு சொல்லுங்க.
நம்ம அந்த சத்தியத்தில் நிறைய விஷயங்களை, நான் இந்த அதிக தூரம் போக வேண்டாம் என்கிற இந்த செய்தியை நான் பைபிளில் ரொம்ப நீட்டமாக ரொம்ப விளக்கி நிறைய மாதங்களும் நிறைய வாரங்களும் பேசியிருக்கிறேன். சோத்திரிக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த எபேசியர் 1:23 சோத்திரர் கிட்டத்தட்ட ஒரு சோத்திரம் இன்றைக்கு ஒரு 10வது செய்தியாக நான் இந்த தலைப்பிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம் எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சோத்திரம். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபை. அப்போ சபை குறைவாக இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்கணுங்க? நிறைவாக இருக்கணும். ஒரு விசுவாசி நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஒரு விசுவாசி நிறைந்த பாத்திரமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிறைகுடமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்கணுமே ஒழிய நீங்கள் பாதி பாத்திரமாகவோ ஓட்டையான பாத்திரமாகவோ சோத்திரிக்கிறோம் ஏதோ கொஞ்சோண்டு உள்ள அபிஷேகத்தை, கொஞ்சோண்டு ஒரு ஜப வாஞ்ச, கொஞ்சோண்டு ஒரு பைபிள் வாசிப்பு என்கிற உங்கள் பாத்திரம் இருக்கக்கூடாது. உங்கள் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும் அப்படின்னு சோத்திரம் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், ஒரு நன்மையும் அவங்களுக்கு வரல. அந்த சகோதரி ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. என்னால் வாழ முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. சோத்திரம். அப்போ ஆண்டவர் ஒரு பாத்திரம் அவங்களுக்கு முன்னாடி இறங்குறத காட்ட, ஒரு பாத்திரம். சோத்திரம். அந்த சகோதரி அந்த தரிசனத்திலேயே அந்த பாத்திரத்தை பார்க்குறாங்க. அந்த பாத்திரத்தை அவங்களே குனிஞ்சு பார்க்குறாங்க. இது என்ன பாத்திரம் நமக்கு முன்னாடி வருது அப்படின்னு குனிஞ்சு அந்த பாத்திரத்தை பார்த்தா அந்த பாத்திரம் காலியாக இருக்குது. என்ன அர்த்தம்னே புரியல அந்த சகோதரிக்கு. அந்த தரிசனம் முடியுது, ஜபத்தை முடிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தை காட்டுறீங்க, அந்த பாத்திரம் ரொம்ப காலியாக இருக்குது, நானும் குனிஞ்சு பார்க்குறேன், அதில் ஒன்றுமே இல்லை, ஏன் அதை எனக்கு காட்டுறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாத்திரம் காலியாக இருக்கிற மாதிரி உன் இருதயமும் என்னை குறித்த காரியத்தில் ஒன்றுமே இல்லாமல் உள்ள எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. போதுமான அளவுக்கு ஜபம் இல்லை, போதுமான அளவுக்கு ஆவியில் நீ நிறையிறதில்லை, வசனத்தை படிக்கிறதில்லை, சோத்திரம் என் மேலே வாஞ்சியாக இல்லை, அந்த பாத்திரம் காலியாக இருக்கிற மாதிரி உன் இருதயம் காலியாக இருக்குது அப்படின்னு கர்த்தர் உணர்த்தினாராம். அதுக்கு பிறகு அந்த சகோதரி தன் தவற்றை உணர்ந்து, ஆண்டவரே நான் காலியான பாத்திரமாக இல்லை, நான் நிறைந்து வழிகிற பாத்திரமாக என்னை மாற்றுன்னு அதிகமாக ஜபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தருக்குள்ள வளரவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயமாகிய பாத்திரம் கர்த்தருடைய நல்ல விசேஷங்களால் பொங்கி வழியுதா? சோத்திரிக்கிறோம். தாவீது சொல்கிறார், என் இருதயம் நல்ல விசேஷங்களால் பொங்கி என்ன செய்கிறது? வழிகிறது. நான் ராஜாவை குறித்து பாடுவேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தானின்னு அவர் சொல்கிறாரு. என் இருதயம் பொங்கி வழிதுன்னு சொல்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னு தாவீது சொல்கிறாரு. அந்த அனுபவம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். அப்போ சபைனா நிறைவாக இருக்கணும். ஆனால் வெளிப்படுத்தல் 2:4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்கு. இந்த செய்தியை தான் நாம் கடந்த 10 வாரங்களாக பேசிட்டு வரோம். ஆதி அன்பை குறித்து நான் பேசிட்டு வரேன். சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டன்னு உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்கு. இந்த எபேசு சபையை குறித்து 9 நல்ல காரியத்தை பேசுகிறார். பிரயாசப்படுற சபை, பொறுமையாக இருக்கிற சபை, சகிக்கிற சபை, கிரியை செய்கிற சபை அப்படின்னு 9 நல்ல காரியத்தை எபேசு சபைக்கு சொல்லிட்டு அத்தனையும் தூக்கி டஸ்ட்பினில் போடுற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் இருக்குதான், ஆனால் ஆதிலிருந்த அன்பு, என் மேலே வச்ச அன்பு என்ன செய்யல? இல்லை. அப்போ இதில் என்ன புரிந்துக்கொள்ள? அப்போ அன்பே இல்லாமல் பாட்டு பாடலாம் போல, அன்பே இல்லாமல் பிரசங்கிக்கலாம் போல, அன்பே இல்லாமல் சர்ச்சுக்கு வரலாம் போல, அன்பே இல்லாமல் கூட ஒருத்தவனுக்கு இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லலாம் போல. அப்படித்தானே இது விளங்குது. அன்பே இல்லாமல் கூட ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனால் என் மேலே அவ்வளவு அன்பு இல்லாட்டா கூட அவன் சபைக்கு வரானே, அவன் பொறுமையாக இருக்கிறானே, சகிக்கிறானேன்னு ஆண்டவருக்கு அது மன நிறைவா இல்லை. அவர் அந்த 9 காரியத்தை தள்ளிட்டு சொல்கிறாரு, எல்லாம் சரிதான்பா, ஆனால் என் மேலே முன்னாடி நீ என் மேலே அன்பு வச்சியே, முன்னாடி என் மேலே பாசம் வச்சியே, முன்னாடி என் மேலே விருப்பமாக இருந்தியே, முன்னாடி என் மேலே நேசத்தை வச்சியே, அது எனக்கு இல்லை, அது என் மனதுக்கு வேதனையாக இருக்கு
இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தை உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களோட பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க உணர்றது இல்லையா? அது உங்களை டச் பண்ணலையா? அது உங்களை உணர்த்த வைக்கலையா? ஐயோ, நம்ம ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த வேர்டை நம்ம காதுல விழுந்துட்டே இருக்கு, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது இல்லையா என்பதை இந்த காலவெளியிலும் ஆவியானவர் சொல்லுகிறாரு. பைபிள் சொல்லுது, இந்த அன்பு எதனால ரொம்ப குறையுது அப்படின்னா, மத்திய 24:12 கடைசி கால அடையாளத்தை சொல்லுறாரு. அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தனியும். ஆமர்மியாவிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்குள்ள வர வர அன்பு தனிந்து போய்கொண்டே இருக்கும். சோத்திரிக்கிறோம், அன்பு போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் சோத்திரம், ஒரு பிசாசோ அல்லது பின்மாற்றத்துக்கு நீங்க போறீங்கன்னா அதுல முதல்ல காணப்படுற அடையாளம்னா ஆண்டவர் மேல வச்ச அன்புல தான் பிசாசை கைய வைப்பான். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தனிந்து போகிற காலமா இருக்கும். கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறாரு. சோத்திரிக்கிறோம். அருமையானே, அன்பு குறைந்த பல இடம், அன்பு குறைவு என்பது பல இடங்களில் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்குது. தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நிறைய சபையில், நிறைய விசுவாசியுடைய வாழ்க்கையில் அன்பு குறைவு என்பது சிங்காசனம் போட்டு தோத்திரம், அதில் பிசாசு உட்காந்துருக்கான். தோத்திரம். உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 3:1 சொல்லுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பவுல் சொல்றாரு, கொடிய காலம் வரப்போகுதுன்னு அவர் இருந்த காலத்தில் சொல்றாரு. என்ன கொடிய காலம்? நிறைய இருக்கு. அது 2 தீமோத்தேயு 3:3 சொல்றாரு, சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் ஜனங்கள் மாறி போவாங்க, இணக்காதவர்களாக இருப்பாங்க. அன்பு இருந்தால் தானே இணங்கி போவாங்க. ஆனால் அந்த இணங்கவே மாட்டாங்க. சுபாவ அன்பு போச்சு. அப்புறம் நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க. சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமில்லை, 2 தீமோத்தேயு 3:4 சொல்றது, துரோகிகளாக இருப்பாங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு சபைக்கு வராமல் கர்த்தரையும் தேடாமலும் இருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவர்கள் தேவ பிரியராயிராமல். என்ன பிரியராயிராமல்? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கிறது? நாட் த லவர் ஆஃப் காட் பட் த லவர் ஆஃப் வேர்ல்ட். சோத்திரிக்கிறோம். நாட் த லவர் ஆஃப் காட் பட் த லவர் ஆஃப் வேர்ல்ட். சோத்திரிக்கிறோம். அவர்கள் தேவனை நேசியாமல் உலகத்தை என்ன செய்கிறவர்களா இருப்பாங்க? நேசிக்கிறவர்களா இருப்பாங்க. சோத்திரம். எவ்வளவு பயங்கரமான காரியம் கடைசி நாளில் இருக்கும் பிரதர். சோத்திரிக்கிறோம். இந்த பக்தி விருத்தின்னு ஒரு வேர்டு நம்ம கேட்போம் இல்லையா? பக்தி விருத்தி. அதே பக்தி இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாள் அது விரிவு அடையணும். சோத்திரிக்கிறோம். இந்த பக்தி விருத்தி யாருக்கு அதிகரிக்கும்னா, 1 கொரிந்தியர் 8:1 சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டாக்குமா, அன்போ பக்தி விருத்தியை உனக்குள்ள உண்டாக்கும். இயேசு மேலே வச்சிருக்கிற அன்பு தான் உனக்குள்ள பக்தியை என்ன செய்ய பண்ணும்? விரிவடைய பண்ணும். நான் படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னை ஆண்டவர் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறேன்னு சில நேரங்களில் சோத்திர தங்களுக்குரிய அறிவை வச்சுட்டு இருமாப்பா பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்பு என்ன உண்டாக்குமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்றார், அன்பு இல்லைன்றார். அன்பு தான் ரொம்ப முக்கியம். அங்கே தான் பக்தியே. அந்த அன்பை வச்சு தான் ஒரு தேவ பிள்ளை பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நேரத்தோடு சபைக்கு வர்றது, தாழ்மையாக உட்கார்றது, வசனத்தை எல்லாம் டீப்பாக கவனிக்கிறது. சோத்திரம். அக்கம் பக்கம் திரும்பி பார்க்காம பாடலோடு இணைந்து, ஆராதனையோடு இணைந்து வசனத்தை கேட்கும் போது அதெல்லாம் பக்தியினுடைய அடையாளம். சோத்திரிக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. பக்தி இல்லாதவன் தான் ஆராதனைக்கு வந்த பிறகு செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். பக்தி இல்லாதவன் தான் சர்ச்சில் உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணுவான் இன்னொருத்தவனுக்கு. தோத்திரிக்கிறோம். பக்தி இல்லாதவன் தான் சோத்திரிக்கிறோம், ஃபோன் வந்த உடனே அதை எடுத்துக்கிட்டே போய் பேசிட்டு அப்புறம் பேசி முடிச்சு உட்காருவான். தோத்திரம். அப்போ அதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா, பக்தி இல்லாத விசுவாசி. தோத்திரம். ஒரு உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்குறான். சோத்திரம். அவெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தியாக இருக்கிறான் பாருங்க. அவனை நம்ம என்னமோ கேவலமாக சொல்கிறோம். ஆனால் சோத்திரம், அவனுடைய காரியத்தில் அவன் அவ்வளோ பக்தியாக இருக்கான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம பக்தியா இருக்கிறோமா? ஏன் பக்தி இல்லைன்னா அன்பு இல்லை, தேவன் மேல அன்பு இல்லை. ஏன்னா 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆவியில் நிறைந்து ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான்னா சில சொல்லுவாங்க, என்னத்தான் பேசுறீங்களோ அந்நிய பாஷை, நம்ம வார்த்தையை சொல்கிறீங்களா, அது புரியுதா, விளங்குதா? சார், நான் உனக்காக பேசுகிறேன் சார். அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறது ஏன் பக்தி விருத்தி அதிகரிக்கிறதுக்காக. கையை தட்டுங்கன்னு, வாயை தரங்கன்னு. ஹல்லேலூயா.
இது நிறைய பேர் இதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க. அந்நிய பாஷைலாம் தேவையில்லை, அது என்ன, அது யாருக்குன்னா புரியுதா கிரியுதான்னு. சார், அந்நிய பாஷை என்பது உனக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக, உன்னை பிரியப்படுத்துறதுக்காக, உனக்கு என்னமோ சொல்கிறதுக்காக இல்லை சார். அதை ஏன் பக்தி விருத்திக்காக வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் சபைக்கு பக்தி விருத்தியானது. ஆனால் அந்நிய பாஷை பேசுதல் எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானது. அது ஏன் பக்தி விருத்திக்காக. அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் தெரியும், அதை பேசலாம் நம்மளோட பக்தியே விரிவடையாது. சில வேளை சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நம்மளை பூஸ்டப் பண்ணுறது, நம்மளை அடுத்த கட்டத்தை தூக்கிட்டு போகிறது நல்ல ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நம்முடைய பக்தி விரிவடையுது. ஹல்லேலூயா. நம்முடைய சோர்வெல்லாம் மாற்றுது, நம்முடைய உலக கவலைகளெல்லாம் அது மாற்றுது, வேதனையை மாற்றி தேவனோடு நம்மளை இன்னும் 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 நெருங்குவதற்கு, ஏன் பக்தியை விரிவடைய செய்கிறதற்கு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள இந்த அந்நிய பாஷையை பேச வச்சு பக்தி விருத்தி அடைச்சிறார். இந்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுது. ஆனால் தான் பாருங்க, அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும், அந்நிய பாஷை பக்தி விருத்தியை உண்டாக்குது. ஆவியானவர் அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் எதை ஊத்துறாராம், அன்பை ஊத்துறதுனால தான் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்த அன்பின் ஆவியானவர் நம்ம நிரப்புறதுனால தான் நம்முடைய பக்தியும் விரிவடைகிறது. ஆமென்னு சொல்லுங்க. நான் பல முறை சொல்லுகிறேன், நமது வாயில் அந்நிய பாஷையும் நமது உள்ளத்தில் தேவ அன்பையும் ஒரே நேரத்தில் ஊற்றுகிறவர் தான் ஆவியானவர். infilling of the Holy Ghost is love, outgoing of the Holy Ghost is unknown tongues. சோத்திரிக்கிறோம். என்ன பரிசுத்த ஆவியினாலே நிரம்பச் செய்கிற என் உள்ளத்தில், என் உதட்டில் அந்நிய பாஷையை பேச வைக்கிற அதே நேரத்தில் அவருடைய அன்பை எனக்குள்ளே ஊற்றுகிற நேரம் அது. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் சார். நீங்கள் நல்லா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய அன்பை உங்களுக்குள் ஊற்றுகிற ஒரு நேரம் தான் அந்த நேரம். நிறைய பேர் அதனால தான் சில நேரங்களில் பாஸ்டர் ஏன் திட்டுறாருன்னா, பாட்டெல்லாம் முடித்து ஆராதனைலாம் முடித்து சர்ச்சைக்கு வரீங்களே, அது உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் என்றைக்கா ஒரு நாள் நடக்கலாங்க. ஆனால் சோத்தரிக்கிறோம், ஆராதனை நேரம் போய் பாட்டு நேரம்லாம் போய் வெறும் மெசேஜுக்கு மட்டும் வருவோம் அப்படின்னா அது பாதி தான் சோத்திரம். உங்களுக்கு நீங்கள் பாடுற நேரம், நீங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிக்கிறீங்களே, அந்த நேரம் அன்பு ஊற்றப்படுகிற நேரம். தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுற நேரம். அன்புக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் இருக்குது. உள்ள நான் அபிஷேகம் பெற்றது போல சோதரிக்கிற ஆவியை பெற்றது போல நடிக்கிறதுலாம் இல்லை. ஆவியானவர் உள்ள உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அன்புள்ளவர்களாகவே இருப்பீங்க. சோத்திரம். ஆவியானவர் போயிட்டார்னா உங்களால் அன்பை காட்டவே முடியாது. தோத்திரம். உதாரணமாக நான் சொல்கிறேன், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் ஒரு நாள் 1 சாமுவேல் 16:14 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். என்னங்க, கர்த்தருடைய ஆவியானவர், அவ்வளோதான். அந்த ஆவியானவர் அவன்கிட்ட நீங்கிட்ட பிறகு அவனுடைய குணங்கள் எல்லாம் நான் ஒன்று ஒன்று சொல்கிற பாருங்க. 1 சாமுவேல் 18:8 சொல்லுது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. இந்த விசனம் என்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிளில் வெரி ஆங்கிரின்னு வருது. வெரி ஆங்கிரி, ரொம்ப கோபம் அவனுக்குள்ளே வந்துச்சு. தோத்திரம். வெரி ஆங்கிரி. அப்போ ஆவியானவர் உள்ள வெளியே போயிட்ட உடனே அவனுக்கு என்ன உண்டாகுதுங்க, ஒரு கோபம், ஒரு வார்த்தை அவனை என்ன படுத்துது, கோபப்படுத்துது. அதுக்கு முன்னாடி அவன் அப்படி இல்லை. ஆனால் ஆவியானவர் போயிட்ட பிறகு யாரோ சொன்ன ஒரு வார்த்தை அவனால் தாங்கிக்க முடியல, கோபம் வருது. 1 சாமுவேல் 18:9 சொல்லுது, சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். சோத்திரம். கோபம் வருது, அவன் பார்க்குறதான் எரிச்சு போடுற மாதிரி பார்க்குறான். அப்படியே அவனை என்னடா பண்ணலாம் அப்படி பார்க்குறான். ஆவியானவர் இல்லை உள்ள. 1 சாமுவேல் 18:11 சொல்லுது, சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவி குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிஞ்சான். பாருங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவன் போயினே இருக்கிறான். பாருங்க, அன்பு உள்ள இல்லை, ஆவியானவர் போயிட்டார். அங்கே அன்பே அவன்கிட்ட இல்லை. 1 சாமுவேல் 20:30 பாருங்க, சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி, சோத்திரத்தான் பெத்த பிள்ளையின் மேலேயே அவன் கோபம் மூழுகிறது சவுலுக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1 சாமுவேல் 20:33 பாருங்க, தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டான். கொலை பண்ணுறதுக்கு அவன் தீர்மானமாக இருக்கிறான்னு பிள்ளைக்காரனுக்கு அப்பாவை குறித்து தெரியுது. என்னைக்கு ஆவியானவர் போயிட்டாரோ அவனுடைய தன்மையை என்ன செஞ்சிருச்சிங்க, மாறிடுச்சு. நிறைய பேரை பாருங்க, ஐயோ என்ன இந்த விசுவாசி நல்லா இருந்தாங்களே, இந்த பிரதர் நல்லா இருப்பார், என்ன இப்படி பேசுகிறாரு,
என்ன ஐயோ நான் இவரை இப்படி நான் பார்த்ததே இல்லையே, இப்படி இவங்க நான் யோசிச்சதே இல்லையே, என்ன இவங்க இப்படி போகிறாங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவு கொஞ்சம் கொஞ்சம் தளர 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 உலகத்தின் சுபாவங்கள் நமக்குள்ள என்ன செஞ்சிருதுங்க, வந்துடுது. தேவ பிள்ளையே, அன்பு அதனால தான் ரொம்ப முக்கியம். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அன்பு இல்லாதவன் தேவனை என்ன செய்யான், அறியான். The word is very important. தோத்திரம். அன்பு இல்லைன்னா நீ ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வம்பும் வாதமும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது தேவன் மேல் வைக்கிற அன்புக்கு அது அடையாளம் அல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க அன்பினாலேயே இருதயத்தை என்ன செய்யுங்க, நிரப்புங்க. அன்பு ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 16:22 நம்ம போன வாரம் தியானிச்சோம் பாருங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கர்த்தர் வருகிறார். ஒருவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஒருவன் இயேசுவின் மேல் அன்பு கூறாமல் போனால் அதுவே அவன் மேல் இருக்கிற ஒரு சாபம். கவனிக்கணும் விசுவாசியே, ஆண்டவர்கிட்ட அன்பாக இல்லாம இருந்தா அதுவே உன் மேல ஒரு சாபமா, உன் வீட்டு மேல, உன் பிள்ளைகளின் மேல, உன் வாழ்க்கையின் மேல ஒரு சாபமா இருக்கும். பரலோகத்துக்கு உனக்கு கான்டாக்ட் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவே ஒரு சாபம். தேவ பிள்ளைகளே கவனிக்கணும். அன்பு கூறாமல் போனால், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். If one does not love Jesus, that is a curses on him. நீ ஆண்டவர் மேல சோத்திரிக்கிறோம் அன்பு இல்லைன்னா அதுவே உன் மேல ஒரு சாபமா இருக்கும். கவனிக்கணும். இயேசுவின் மேல் அன்பாக இருக்க முடியவில்லை என்பதே ஒரு சாபம். கவனிக்கணும். என்னால நீங்க சொல்றீங்க பாஸ்டர் ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும்னு சொல்றீங்க, ஆனா என்னால அந்த அளவுக்கு முழு அன்பை வைக்க முடியல அப்படின்னு சொல்றதே ஒரு சாபம் தான். அந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த செய்தி உன் காதல் இந்த காலவேளை விழுது இன்னைக்கு. அதனாலதான் இந்த வார்த்தை உன் காதலை விழும்படி ஆவியானவர் நோக்கத்தோடு வர்றாரு. ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். இங்க பாருங்க, இந்த வசனத்துல சோதர சபிக்கப்பட்டவன் என்றால் கிரேக்க வார்த்தையில் அனத்தமா, அது கிரீக் வேர்டு அனத்தமா. அனத்தமா அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன். அதுல இன்னொரு வேர்டு வருது, இங்கிலீஷ்ல வரும் மாரநாதா அப்படின்னா இயேசு வர்றார்னு அர்த்தம். இயேசு வருகிறார், மாரநாதா. சபிக்கப்பட்டவன் அனத்தமா. இயேசு வரப்போகிற இந்த கடைசி நாளில் நீ ஏன் சபிக்கப்பட்டு போக வேண்டும்? கர்த்தருடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நீ ஏன் ஆண்டவர் மேலுடைய அன்பை நீ குறைத்துக் கொள்ள வேண்டும்? உன் அன்பு அதிகரிக்க வேண்டிய நாள் இது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சிலவன் சொல்ல, அப்பா வர டைம் ஆயிடுச்சுடா, டிவியை பார்க்காத, அவர் பார்த்தாருன்னா அடிச்சு நொறுக்கிடுவாரு. அப்பா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, எடுத்து வச்சு படி. சில நேரம் சொல்கிறோம் பாருங்க, அம்மா வர டைம் ஆயிடுச்சு. ஒரு கண்டிஷன் பண்ணுறவங்க வராங்க அப்படின்னா வீட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். பவுல் சொல்றாரு, வருகிறார், கர்த்தர் வர்றாரு, அன்பு அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் மேல் உள்ள அன்பு உனக்கு அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் மேல் உள்ள பாசம் அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் மேல் உனக்கு விருப்பம் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகிறார், மிக சமீபமாகிவிட்டது. அவர் வராரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் வரக்கிற இந்த கடைசி நாள்ல நீ ஏன் பின்மாற்றத்தில் இருக்கிற? நீ ஏன் பின்வாங்கி போனவனா இருக்கிற? ஏன் ஆண்டவர் மேல அன்பு இல்லாம இருக்கிற? ஒரு ஜப கூட்டம்னு சொன்னா வர்றதில்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ரொம்ப முக்கியம். யோவான் 21:15 இது ஒரு பெரிய வசனம். நாங்கள் ஸ்கிப் பண்ணி அதை போட்டிருக்கிறோம், தோத்திருக்கிறோம். கவனிக்கணும். இந்த யோவான் 21:15 நான் தொடர்ந்து அடுத்த வாரமும் பேச போகிறேன், தோத்திருக்கிறோம். இப்போ சும்மா ஸ்லைட்டாக பேசிட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறேன். யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த வசனம் நீங்க பல முறை
படிச்சிருப்பீங்க, செய்திகளை கேட்டிருப்பீங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பன்மையில் ஆரம்பிக்குது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்புனா 12 சீஷர்களை காட்டுதாங்க. 12 சீஷர்கள் போஜனம் பண்ணுறாங்க. 12 சீஷர்கள் நிற்கிறாங்க. இயேசு அவர் நடுவில் இருக்கிறாரு. இப்போ அந்த 12 சீஷரை வரிசையாக நிறுத்திட்டு அதில் பேதுருவை மட்டும் முன்னாடி கூப்பிடுறாரு. பேதுருவே இங்கே வான்றார். 12 பேரை நிறுத்திட்டு 12 பேருக்கும் பொதுவாக சொல்லலை, கவனிக்கணும், சபையார் கவனிக்கணும். 12 பேரை வரிசையாக நிறுத்திட்டு பேதுருவை மட்டும் முன்னாடி கூப்பிடுறாரு. பேதுருவே, அது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. சீமோன், தோத்தரிக்கிறோம். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே வா இங்கே வான்றார். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். 12 பேர் நிற்கிறாங்க. அதில் பேதுருவை மட்டும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் கொண்டு வச்சுட்டு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கும் இந்த காலவேளையில் இந்த சபை முழு சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்லலை, அந்த சபையில் இருக்கிற உன்னை மட்டும் தனியாக கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இந்த செய்தி உன்னை தனிப்பட்ட விதத்தில் உன்னை தேடி வருகிற செய்தி. கும்பலாக கத்தர் ஒரே விதமாக பேசல. இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற வாலிப தம்பி, இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற வாலிப தங்கச்சி, இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற சகோதரி, இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற சகோதரா, வயதானவர்கள், முதியவர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் முன்னிறுத்தி, உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் முன்னிறுத்தி ஆவியானவர் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கத்தர் உன்னை தனிப்பட்ட விதத்தில் என்கவுண்டர் பண்றாரு. தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உன்னோடு என்கவுண்டர் பண்ற நேரம், நீ 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 என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உனக்காக பாடுபட்டேனே, உனக்காக சிலுவையை சகிச்சேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உன்னை காப்பாத்தினேனே, உன்னை விடுவிச்சேனே, உனக்கு நல்லது செஞ்சேனே, உன்னை உயர்த்தினேனே, உன்னை ஆதரித்தேனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதையா இருந்த உன்னை, படிப்பறிவில்லாதிருந்த உன்னை, கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உன்னை அப்போஸ்தலனா மாத்தினனே, அதிசயங்களை செய்கிறவனா மாத்தினனே, அற்புதமா உன்னை மாத்தினனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இந்த கால வேளையில் பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வி இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறார். என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் மேல அன்பாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இயேசுவின் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலியா சொல்லணும், அல்லேலியா சொல்வீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது. நம்முடைய அன்பு நிரூபிக்கப்பட்ட அன்பாக இருக்கணும். சும்மா வாயில வந்து நான் ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றதெல்லாம் கர்த்தர் ஏத்துக்கிறதுக்கெல்லாம் அவர் தயாரா இல்லை. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று அவன் சொன்னபோது ஆம் என்று சொன்னான். அது ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு கட்டத்தில் அழுது கொண்டே சொன்னான், துக்கத்தோடு சொன்னான், ஐ லவ் யூ ஜீசஸ் சொன்னான். அதே ஆண்டவர் நம்ப தயாராக இல்லை. என் மேல உண்மையிலேயே அன்பு இருக்குமானால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜீசஸ் proved is a love on the cross. இயேசு தன்னுடைய அன்பை சிலுவையிலே நிரூபித்து காட்டினார். இயேசுனுடைய அன்பு நிரூபித்து காட்டப்பட்ட அன்பு. சும்மா அப்படி போற போக்கில் உன் மேல அன்பா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லல. தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு தந்து இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார். தம்முடைய தியாகத்தினாலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. சும்மா அல்ல, நிரூபிக்கப்பட்ட அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கிறேன்னு நீ வாய் திறந்து சொல்லலாம். அதை நிரூபித்து கொண்டிருக்கிறாயா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன்னு நீ நிரூபித்து காட்டுகிறாயா? வாலிப தம்பி, நீ வந்து ஆண்டவரே நீ இங்க சபையில வந்தல்ல, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு பாட்டு பாடலாம். அது நிரூபிக்கப்பட்டிருக்கா? என்ன பண்றோம்? நம்முடைய செயல் அதை காட்டணும். அன்பு கூறுவது என்பது நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கேட்கிறார், உண்மையிலே நீ நம்புகிறாயா? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. பேதுரு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்படியானால் இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? சோர்ந்து போய் நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னவன் தான் பேதுரு.
பின்மாற்றத்தில் போனவன் தான் பேதுரு. அவன் கேட்குற, நீ உண்மையிலே என் மேலே நீ அன்பாக இருக்கேன்னு கேட்கும்போது அவன் அன்பாக இருக்கிறன்னு சொல்கிறான். அன்பாக இருக்கிறன்னு சொல்கிறான். ஆனால் மீன் பிடிக்க போகிற, எந்த படகை விட்டுட்டு வந்தியோ, எந்த வலையை வேண்டாம்னு விட்டு வந்தியோ, அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு போற. ஆனால் என் மேலே அன்பாக இருக்கிறன்னு எப்படி சொல்கிற? சேரலையே. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வார்த்தைகளை அல்ல, நம்முடைய உள்ளத்தின் தீர்மானங்களையே அவர் பார்க்கிறார். நானும் கத்தி பிரசங்கம் பண்ணிடலாம், நீங்களும் உட்காந்து கேட்டுடலாம், நீங்களும் பாட்டு பாடலாம் சேர்ந்து. இருதயத்தை பார்க்குறவர்ல அவரு என்ன லட்சணம்னு அவரு தானே தெரியும். இயேசுவின் மேல் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இயேசுவுக்காக எதையாகினும் செய்வீர்கள். உங்களால் எதையுமே செய்யாமல் இருக்க முடியாது. எதையும் ஆண்டவருக்கு செய்யறதில்ல. குடும்பம் 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 பிள்ளை இதிலே சுற்றிக்கணும். அதுக்காக குடும்பம் கத்தர் கொடுத்தது. குடும்பத்தையும் கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லாம் நல்லது. குடும்பம் இல்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் உங்கள் மனம் எங்கே இருக்குது? இயேசுவின் மேலே அன்பு இருக்கா? ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் என்ன ப்ரூஃப் அதுக்கு? இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறதுன்னா என்ன? இதெல்லாம் ஆண்டவருக்காக எது நேரத்தை ஒதுக்குறது, பணத்தை கொடுக்கறது, கத்தருக்காக ஓடுறது, உழைக்கிறது, எல்லாம் எதுக்காக? ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை காட்டுறதுக்கு தான். சும்மா ஒரு சடங்காச்சாரமாக நீ காணிக்க போடுற, சும்மா சடங்காச்சாரமாக நீ தசமாக காணி கொடுக்குறன்னா உன் காசு செல்லா காசு. அது அன்பு வச்சு கொடுக்கணும். எதுவும் அது கொஞ்சமோ அதிகமோ, சின்னதோ பெருசோ, பருப்போ அரிசியோ காய்கறியோ எதுவோ, ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் அவர் மேல் உள்ள அன்பினால் நான் அதை கொடுக்கிறேன்னு சொல்லி அதை கொடுக்கிறது. நீங்கள் இயேசு மேல் அன்பு வைத்து கொடுக்கிற எந்த காணிக்கையா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அது உழைப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அன்பு இல்லாதவன் தான் நிறைய காரணம் சொல்லுவான். எனக்கு அது இல்லைங்க, இது இல்லைங்கன்னு. தோத்திரம், எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் இயேசுவின் மேல் உள்ள அன்பினால தான் இந்த காணிக்கையை கொடுக்குறேன், தசமமாக கொடுக்குறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனாலும் நான் அவர் மேலே உள்ள அன்பினால் கொடுக்குறேன். சார், நான் ஏன் சார் கத்தணும்? 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். நான் எனக்கு மைக் இருக்குது, நான் பொறுமையாக பேசினாலே உங்களுக்கு கேட்கும். நான் ஏன் சார் கத்தணும்? இவ்வளோ ஊழியத்தில் வளர்ந்துட்டேன். 30 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணால் எனக்கு திங்கக்கிழமையில் அதனுடைய பலவீனத்தை காட்டுது. ஐயோ, பலவீனமாக இருக்க, கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுனேன்னு. சார், அவருடைய அன்பில் வாழ்கிறேன், அந்த அன்புக்காக வாழறேன் சார், அந்த அன்புக்காக கத்துறேன் சார், அந்த அன்புக்காக தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி நான் அபயமிடுகிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சுட்டு நான் அடுத்ததுக்கு ஒரு ரெஸ்ட் கூட இருக்காது. உடனே இன்னொரு சபையில் பேசணும், அங்கே முடிச்சுட்டு நான் மறுபடியும் இங்கே வரணும். காலையில் மட்டும் 4 சபையில் பேசணும். இப்போ இந்த பிரசங்கம் இல்லாமல் அடுத்த காலையில் மட்டும் 3 மெசேஜ் நான் கொடுக்கணும். ஒரு மெசேஜிலேயே புழிஞ்சிட்டு தான் நான் போகிறேன். தோத்திரம், ஐயோ அங்கே ஒரு மெசேஜ் கொடுக்கணும், சும்மா ஸ்லைட்டாக கொடுத்துட்டு அங்கே போய் கொடுப்போம். இல்லை, ஒவ்வொரு செய்திக்கு ஜீவனை கொடுக்குறோம், தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பேச பேச ஆவியே போகணும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எதுக்காக தெரிஞ்சு பேசுறேன்னா, வாழ்வு கொடுத்தவரே அவர் தான். இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்த பிச்சை, அவருடைய அன்பில் தான் வாழ்றோம், அவருக்காக கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட ஜெபிக்க வருது. நான் அவசரமாக அடுத்ததுக்கு எங்கேயோ போனோம். அந்த அம்மா ஏதோ சொல்ல வருது, பாஸ்டர் அப்படியா இப்படியாங்கிற ஏதோ சொல்ல வருது. நான் சிலதை மட்டும் கேட்டுட்டு, நீ முட்டி போடுமா, உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன், அதுவும் சேர்ந்து ஜெபிக்குது, அதுவும் ஜெபிக்குது, நானும் ஜெபிக்கிறேன். தோத்திரம். அது சொல்லுது, ஐயோ எனக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வரணுமே, இந்த வயலெல்லாம் கொஞ்சம் விளையணுமே, விளைஞ்சா தோத்திரம் நான் கர்த்தருடைய சபைக்கு வந்து இதை கொடுப்பேனே, என்னால் கொடுக்க முடியலையே, கொடுக்கணுமே, அதுமான்னு அழுதுகிட்டே சொல்லுது. அது கஷ்டத்தை சொல்லலை, நான் ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறேனே, நான் கொடுக்கணுமே, அது அந்த பணம் வந்துச்சுன்னா நான் கர்த்தருடைய வேலைக்கு கொடுத்துருவேனே, சோத்திரம் அது வந்துச்சுன்னா நான் இதை கொடுத்துருவேனே, நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேன். அது சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு அம்மாவுக்கு அந்த மனசை இந்த நித்திய ஜீவதாசா தந்தான். இதை தரணும்னு நானா தந்தேன். கர்த்தரே அந்த அன்பை வச்சிருக்கிறனால தான் அந்த அம்மா அப்படி சொல்லுது, முணுமுணுக்குது. கொடுக்கணுமே, நான் ஆண்டவருக்கு எதாவது செய்யாமல் இருக்கிறேனே, நான் ஆண்டவருக்கு கொடுக்கணுமே, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது பைத்தியம் போல பிதற்றுது. சோத்திரம். அந்த மனசு கர்த்தர் கொடுக்குற மனசுங்க. அது நான் சொல்லி இல்லை, அது வராது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா,
அன்பு. சோத்திரிக்கிறோம். இயேசுவுக்காக நீங்க என்ன கொடுக்குறீங்க, என்ன செய்றீங்க, அதை பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. லவ் ஜீசஸ் வித் ஆல் யுவர் மைண்ட், ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடு என்ன கூறுங்க, அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இங்க முழு பலத்தை பயன்படுத்தி பிரசங்கம் பண்றோம். ஏன்னா சும்மா தாவீது கூட பாருங்க, முழு பலத்தோடு நடனம் ஆடினான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டோ அவ்வளவு கொடுத்து கத்தரை பாடணும். சும்மா வல்லவரே உம்மை தோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க முழுசா கொடுக்கல, உங்க குரலை கூட முழுசா கூட என்ன செய்யல, கொடுக்கல. எவ்வளோ ஸ்லைட்டா பாட முடியுமோ. எனக்கும் வலிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கும் காது கிழியக்கூடாது. அதில் பொறுமையாக ஆண்டவர் ஆராதிப்போம். உனக்கு எல்லா நன்மையும் பொறுமையாக ஆம வேகத்தில் வரும். தோத்திரம். நீ எந்த அளவில் அளக்குறியோ அந்த அளவு தான். ஆனால் வீட்டில் சண்டை போடும் போதெல்லாம் வாய் சேருது. வேலை சொல்றதுல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அங்கே கத்துறோம். ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான். அந்த சம்பளத்தை, அதை சம்பாதிக்குரிய பலனையே அவர் தான் கொடுக்குறாரு. அவருக்காக நீ ஆலயத்தில் எதுவும் செய்யறதில்லை. சோத்திரம். உன் தொண்டையை கொடுக்கணும், உன் சத்தத்தை கொடுக்கணும், உன் டைமை கொடுக்கணும், உன் பணத்தை கொடுக்கணும். சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் என் மேலே வச்ச அன்பினால தான் நான் இவ்வளவு வாழறேன். அந்த அன்பு அவருக்கு தானே நீ போகணும். 100 பேருக்கு அன்பை கொடுத்துட்டே, 100 பேருக்கு அன்பை கொடுத்துட்டு ஆண்டவருக்கு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன அன்பை, 101வது ஒரு அன்பை அப்படி கொடுத்துட்டு போகிறதுக்கு காலம் இது கிடையாது. முழு அன்பு ஆண்டவருக்கு. அந்த இடத்துக்கு வரணும். எஃப் மைனர் கொடுங்க, அந்த இடத்துக்கு உள்ளே வரணும். சும்மா நான் 5 பேரை நேசிக்கிறேன், அதில் அதே லெவலுக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் இல்லைங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வம். கைகளை தட்டி அன்பு கூறுவே, ஓ ஆராதிப்பே. நல்ல வாயை திறந்து பாடணும். ஆண்டவர் மேல அன்பு இருந்தா சத்தமா மனசார சொல்லுங்க. ஆராதனை சிவகதரா. எனக்காக மாறித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினே, எனக்காக மாறித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினே, எனக்காக ரத்தம் சிந்தினே. க்ளோரி. எனக்காக ரத்தம் சிந்தினே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆரா. வாயை திறந்து பால்கனியில் இருக்கிறவங்க கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் நல்ல கையை தட்டி, கையை தட்ட சொன்ன கை வலிக்கிற மாதிரி தட்டணும், சும்மா தட்டக்கூடாது. ஆண்டவர் மேல அன்பா இருந்தா செய்ய கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆராதனை ஆரா சிபதர கதர பலரா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே சிகரபா கூறுவேன். தோத்திரம். சகலதரபா சோத்திரம். எனக்காக மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினே, எனக்காக மரித்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக ரத்தம் சிந்தி. சிகதரபா ஓ சிந்தினே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே.
குருவே ஆராதனை. சபகதரபதரபபபப. ஹல்லேலூயா ஆராதனை. சிகதரபபபா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் என்கிற அந்த கேட்டகரியில நாம யாரும் வந்துடக்கூடாதுங்க. கர்த்தர் வருகிறார். எனக்கு முந்தைய காலங்களில் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, கர்த்தருக்காக நிறைய பேர் வாழ்வாங்க. அவர் அந்த கடைசி காலத்தில் அவர் வர்ற நேரமா பார்த்து நிறைய விளக்குகள் அணைந்து போகும்னு சொன்னார். அது வரைக்கும் எரிச்சுக்கிட்டு இருந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் அந்த விளக்கு இருந்துச்சு. அந்த வருகையில் அந்த அம்மா போயிருக்கும், அந்த பிரதர் போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிறைய விளக்குகள் அணைகிற மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் எரிஞ்சனே, ஆனா அவர் வர நேரத்தில் விளக்கு எரிஞ்சதானே போக முடியும். நேற்று வரைக்கும் எரிஞ்ச, முந்தா நேற்று வரைக்கும் எரிஞ்சுன்னு தான் இருந்தேன். அதை வச்சு ஆண்டவரை கூட்டிட்டு போவார். அவர் வர நேரம் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கடைசி காலத்தில் நிறைய புயல்கள் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைச்சி போடும். அதனால பைபிள் சொல்றது, முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே, முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சார் எத்தனையோ எனக்கு தெரியும் சார். கர்த்தருக்காக நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஆண்டவருக்காக அப்படி வாழ்ந்த ஊழியக்காரன் சாவும்போது தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். முடிஞ்சு போச்சு. எத்தனை பேரோட அழுது இருக்கா தெரியுமா? இன்னொரு ஊழியக்காரர் தண்ணியில் விழுந்து செத்துட்டான்னு கேள்விப்படுறேன். எப்போ? 70-80 வயதில். எத்தனை ஆத்மா அவர் ஆதாயம் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு பேருக்கு சொல்லியிருப்பாரு. அந்த ஆற்றுல ஒரு பேரை சொல்லி அங்கே அவர் பிணமாக கிடந்தார். எவ்வளோ வேதனை அது. ஆண்டவருக்காக பிரகாசித்து எத்தனை பேர் கடைசி நேரமாக பார்த்து தவறான முடிவுகளை எடுத்து அத்தனையும் குப்பையில் போயிடுச்சுல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு காலரை தூக்குறது இல்லை, கிருபைக்குள்ள கீழே வந்துடணும். நீர் வருகிற வரைக்கும் என் விளக்கு அணையாமல், நீர் வருகிற வரைக்கும் உங்க மேல நான் வச்ச அன்பு குறையாமல். உங்களுக்கு புரியுதா? செய்தி புரியுதா பிரதர்? நாசமோ மோசமோ பட்டயமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ வாழ்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் நான் பிரியாதபடி. என்ன வந்தாலும் ஹல்லேலூயா. எங்க தகப்பனார் மரிக்கிற காலத்தில் தான் சொன்னார், இயேசுவுக்காக ஊழியம் செய்ய பாண்டிச்சேரிக்கு வந்தோம். ஏதோ நான் என்ன ஆண்டவர் எடுக்கிறாருன்னு உன் ஓட்டத்தை நிறுத்தாத. நான் மனுஷன், நான் போயிடுவேன், ஆனால் கர்த்தர் உன் கூட இருப்பார். இந்த ஊழியத்தை அதே வேகத்தோடு அதே வீரியத்தோடு நீ செய்யணும்னு சொல்லிட்டு போனார். அப்படித்தானே ததி ஒரு பொம்பளையாக இருந்தாலும் நின்று சோத்தரிக்கிறோம். ஓடினாங்கல்ல பாஸ்டர் அம்மா, தோத்தரிக்கிறோம். இங்கே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டில், எங்களுடைய அம்மாவுடைய வீட்டில், எங்கள் அப்பா ஒரு தாத்தா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க, எங்கள் மாமாலாம் கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்கள் பெரியப்பாலாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நீ வந்துரு, 3 பிள்ளைகளை நான் காப்பாற்றுறேன். இந்த பக்கம் குடும்பம் அழைக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் செத்துப்போன கணவர் சொன்ன வார்த்தை, நீ ஆண்டவருக்காக நம்ம இங்கே வந்தோம், இங்கே யாரையும் பார்க்காது நின்னுன்னு. அந்த கத்தருக்காக நின்னாங்க பாருங்க. இந்த கூப்பிட்ட ஆளெல்லாம் எங்கே போனான்னு தெரில, அவங்கள விட மேலே ஆசீர்வாதமாக கத்தரிட தயாராக வச்சிருந்தார். அன்புக்காக நிற்கிறது. இன்னைக்கு நான் அதை ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடுறேன், ஆனால் அந்த நேரத்தில் அவங்க நின்னாங்க பாருங்க. அந்த சூழ்நிலையில் நிற்கிறது தாங்க பெருசு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பெருசாக அதை பற்றி பேசுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் நான் பார்க்குறேன். தோத்திரம் என்ன வந்தாலும் எல்லாமே சாதகமான நம்ம வாழ்க்கையில் வரும்னு நினைக்க முடியாது. சில நேரம் குடும்பங்களே நமக்கு பிரச்சனை கிளம்பும். தாவிக்குரிய வாழ்க்கையே வேண்டாம், ஜபமே வேண்டாம்னு தூக்கி போடுற மாதிரிலாம் வரும். 1000 வரும் சார். எது வந்தாலும் தோத்தரிக்கிறோம். கத்தரை விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அன்பு கூறணும். ஆனால் இன்னைக்கு என்ன? உலகத்தின் மேல அன்பு, மனுஷர்கள் மேல அன்பு, பொருட்கள் மேல அன்பு, பணத்தின் மேல அன்பு, செல்வத்தின் மேல அன்பு. ஜப கூட்டத்துக்கு ஏன் வர்றதுக்கு ஆட்கள் இல்லை? இன்னைக்கு
எல்லாம் வேலை மேலே அன்பு, பொருள் மேலே அன்பு, சம்பாத்தியத்தின் மேலே அன்பு, அதில் தானே ஃபுல் அன்பு. அதுக்காக நீங்கள் வேலை செய்யாதவன் சாப்பிடாத இருக்கிறவன், வேலை செய்யணுங்க. ஆனால் அந்த வேலையில் ஆண்டவருக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறோம் நம்ம. உங்கள் மனது, உங்கள் அன்பு எதில் இருக்குது? ஆனால் சிலர் சொல்கிறேன், சிலது ரொம்ப முக்கியம், சிலருக்கு தங்கள் மேலேயே அன்பு. பீப்புள் லவ் தே செல்ஃப். உன் மேலே உனக்கு ரொம்ப அன்பு இருக்கு. அதனால தான் யாராவது உன்னை பேசினா உன் இருதயம் வலிக்குது, உன் இருதயம் சுருங்குது, உனக்கு கோபம் வருது. ஏன்னா என்னை இப்படி பேசிட்டாங்களே. நீனா பெரிய நாடு லபக்க, நீ என்ன பேசிட்டாங்களே, அப்ப நீ யாரு? அப்ப யாருடைய அர்த்தம் என்ன, ஆழம் என்ன? உன்னை நீ ரொம்ப என்ன செய்யற, நேசிக்கிறனால தான். உன் கணவன் உன்னை சொன்னாலே உனக்கு தாங்கல, உன் மனைவி உனக்கு சொன்னாலே உனக்கு தாங்கல. காரணம், நீங்கள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள். அது சார் அது வெளிப்பாடு. சில நேரம் ஊழியத்தில் வரோம், இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறோம், எவ்வளோ பேர் பாதிப்பாங்க உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அனாவசியமாக பேசுவாங்க, மனசே போயிடும். அந்த நேரத்தில் நான் உற்சாகப்படுறது என்னென்னா, இந்த உலகம் ஆனாம்பட்ட இயேசுவே பேசின உலகம், நான்லாம் யாரையா, என்னை பேச மாட்டாங்களா? என்னை குறைவாய் மதிப்பிட்டு சொல்ல மாட்டாங்களா? நீலாம் பெரிய எவனான்னு என்ன சொல்ல மாட்டாங்களா? இயேசுநாதரே சொன்னாங்களே, நானா இயேசுநாதரை விட பெரிய ஆளா? நான் ஆண்டவர் மேலே அன்பு வச்சவங்க தோத்தரிக்கிறோம், தங்களை பெரிதாய் கருத மாட்டாங்க. சோத்திரம். நான் சொல்கிறேன், உங்க மேல வச்சிருக்கிற அன்பை தூக்கி சிலுவையின் மேல வச்சிட்டு இயேசுவிடத்தில் இருக்கிற அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கீங்களா? உங்க மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்களா? பொருள் மேல அன்பு, சம்பாத்தியத்தின் மேல அன்பு, அவன் மேல அன்பு, இவன் மேல அன்பு, இது ஒரு கேட்டகரி இருந்தாலும், இது ஆழமா ஆவியானவர் பேச சொன்னதுனால தான் பேசுறேன். உன் மேல ரொம்ப அன்பு வைக்காத, உன் மேலேயே நீ ரொம்ப அன்பு வைக்காத. அதனால தான் யாராவது பேச நீ சொல்ற, எப்படி அவன் என்னை பேசலாம்? அப்ப நான் கேட்கிறேன், நீ யாரு? செவ்வாய்கிரகத்துக்கு வந்தியா? உன்னை யாரும் பேசவே கூடாதா? உன்னை யாருமே பேசக்கூடாத அளவுக்கு நீ பெரிய சோவா? நீ யார்? நீ அப்ப என்ன அர்த்தம்? அது என்னாலும் அது உன் மேல வச்சிருக்கிற அன்பு. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீ யார் மேல வை? நம்மளை ரொம்ப நம்ம நேசிக்கிறனால தான் மற்றவர்கள் பாதிக்கும் போது நம்முடைய மனம் ரொம்ப துவண்டு போய் சரித்து போய் விடுகிறோம். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சில ஆட்கள் எல்லாரையும் வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம், அவங்க மேலேயே அவங்க ரொம்ப அன்பு. உங்க மேல அன்பு வைக்க போறீங்களா? இயேசுவின் மேல அன்பு வைக்க போறீங்களா? உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அன்பை எல்லாம் சொல்லுங்க. என் மேல் நான் வைத்திருக்கிற அன்பை சிலுவையில் அறைந்து விட்டு இயேசுவின் அன்பை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கார்டு கொடுக்காதீங்க, நான் பாடும் பொழுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான், நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். என்ன காடு வருது பாருங்க. நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான், நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன் நான். ஈசாக்க பலிபீடத்தில் வச்சுட்டு அவன் என்ன ரொம்ப நேசிச்சந்தான். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த ஈசாக்கை எனக்கு தருவியா? ஈசாக்கு மேல அன்பு வச்சிருக்கியா? என் மேல அன்பு வச்சிருக்கியா? ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன் நான், திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன். என்ன காடு வருது? நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான், நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். நேசித்த நிரூபித்து காட்டிடுவேன் நான், நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன்
மனிதர் எனக்கு காட்டிடும் பாசம் யாவும், மனிதர் எனக்கு காட்டிடும் பாசம் யாவும், நினையாத நேரத்தில் குமிழ் போல் மாறும். மனிதர் எனக்கு காட்டிடும் பாசம் யாவும், நினையாத நேரத்தில் குமிழ் போல் மாறும். இதயம் நொறுங்கும் வேதனையால் ஒரு நாள் மாறும். இதயம் நொறுங்கும் வேதனையால் ஒரு நாள். இதனால் என் இயேசுவே உம் நேசமே போதும். இதனால் என் இயேசுவே உம் நேசமே போதும். பாவத்தை வெறுக்க சோதனை சகிக்க எனக்கு ஒரு வர வேண்டும் தேவா. பாவத்தை வெறுக்க சோதனை சகிக்க எனக்கு ஒரு வர வேண்டும் தேவா. உம் கரம் நீட்டி என்னை அழைத்து உன் அன்பை காட்டிடும் என் இயேசு தேவா. நெருக்கியேவும் நேசம் வலியது தேவா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணணும். சும்மா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. அந்த நேசத்தை நான் நிரூபித்து காட்டணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறது உண்மையானா என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற. புரியுதுங்களா உங்களுக்கு? நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான். நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். சொல்லுங்க, நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான். நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேனா. ஈசாக்கை பலிபீடத்தில் திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் திருப்பி தர மறுபடியும். நெருக்கியேவும் நேசம் வலியது தேவா. இஷ்டமில்லா இடத்துக்கு என்னை அழைக்குதே. நெருக்கியேவும் நேசம் வலியது தேவா. இஷ்டமில்லா இடத்துக்கு என்னை அழைக்குதே. தலகீழாய் சிலுவையிலே அறையப்படவுமே. பேதுரு அப்படித்தான் ரோமாபுரி சிறைச்சாலையில அந்த ரோம அரசாங்கம் தலகீழ பேதுருவை சிலுவையில அறைஞ்சாங்க. அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த பேதுருவை பார்த்து தான் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியான்னு கேட்டாரு. அவன் ஆம்னு சொல்லி அழுதுட்டான். பேதுரு ஆம்பல தான், ஆனா அழுத ஆண்டவருக்கு முன்னாடி, நான் உங்களை நேசிக்கிறேன்னு. உலகம் சொல்லுது ஆம்பளை அழலாமான்னு. இயேசுநாதர் ஒரு ஆண் மகன் தாங்க. அவரும் உன் மேல வச்ச அன்பினால கண்ணீர் வடித்தவருங்க. கவலை கண்ணீர் அல்ல, வேதனை கண்ணீர் அல்ல, இயேசுவின் மேல் உள்ள அன்பினால நீங்க அழுது ஒப்பு கொடுக்கிற ஆளா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. தலகீழாய் சிலுவையிலே அறையப்படவுமே தந்து விட்டேன் தவறாமல் ஏற்றுக்கொள்ளுமே. தந்து விட்டேன் தவறாமல் ஏற்றுக்கொள்ளுமே. நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான். நேசித்து அப்படியே எழுந்து நில்லுங்க. நின்று வாழுவேன். நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன் நான். நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேனா. ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன். திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் திருப்பி தர மறுபடியும் கேட்கவும். நெருக்கியே
ஏவும் நேசம் வலியது தேவா, இஷ்டமில்லா இடத்திற்கு என்னை அழைக்குதே. சொல்லுங்க, நெருக்கி ஏவும் நேசம் வலியது தேவா, இஷ்டமில்லா இடத்துக்கு என்னை அழைக்குதே. தலகீழாய் சிலுவையிலே அறையப்படவுமே, தலகீழாய் சிலுவையிலே தந்துவிட்டேன் தவறாமல் ஏற்றுக்கொள்ளுவே, தந்துவிட்டேன் தவறாமல் ஏற்றுக்கொள்ளும். நேசத்தை நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேனா, நேசித்த அனைவரையும் பிரிந்து வாழுவே. சொல்லுங்க, நேசத்தை நிரூபித்து நேசித்த அனைவரையும் பிரிந்து வாழுவே. ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேனா, ஈசாக்கை பலிபீடத்தில் திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன், திருப்பி தர மறுபடியும் கேட்கவும். மனிதர் எனக்கு காட்டிடும் பாசம் யாவும் இணையாத நேரத்தில் குமிழ் போல் மாறும். மனிதர் எனக்கு, வாயை திறந்து பாடுங்க, இணையாத நேரத்தில் குமிழ் போல் மாறும். இதயம் நொறுங்கும் வேதனையாய் ஒரு நாள் மாறும். இதயம் நொறுங்கும் வேதனையாய், இதனால் என் இயேசுவே உம் நேசமே போதும், இதனால் என் இயேசுவே உம் நேசமே. நெருக்கி ஏவும் உம் நேசம் வலியது தேவா, இஷ்டமில்லா இடத்துக்கு என்னை அழைக்குதே. நெருக்கி ஏவும் உம் நேசம், இஷ்டமில்லா இடத்திற்கு என்னை அழைக்குதே. தலகீழாய் சிலுவையிலே அறையப்படவுமே, தலகீழாய் தந்துவிட்டேன் தவறாமல் ஏற்றுக்கொள்ளுவேன், தந்துவிட்டேன் தவறாமல். கையை உயர்த்தி பாடுங்க, நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேன், அனைவரையும் பிரிந்தும். வாயை திறந்து சொல்லுங்க, நேசத்தை நிரூபித்து நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவே. ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்ட ஈசாக்கை திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன், திருப்பி தர மறுபடியும் கேட்கவுமா. இதாங்க தனியா பேதுருவை கூப்பிடுறாருங்க. இன்னைக்கு உன்னையும் அப்படிதான் கூப்பிடுறாரு. இந்த செய்தி இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் பொதுவா ஆண்டவர் பேசல, உன்னை மட்டும் தனியா கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறாரு. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உன்னை மட்டும் தனியா நிறுத்தி உன்னோடு என்கவுண்டர் பண்றாரு, உன்னோடு தனிப்பட்ட விதத்துல பேசுறாரு. நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐ லவ் யூ ஜீசஸ். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதில்ல. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பாருங்க, என்ன செய்ய போறோன்னு பாருங்க. எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம். ஆண்டவருக்காக என்ன கொடுத்தோம்? என் பலனை கொடுத்தனா, என் பணத்தை கொடுத்தனா, என் டைமை ஆண்டவருக்கு போதுமானதில் கொடுத்தனா? ஆண்டவருக்காக எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ண? நான் நேசிக்கிறேன்னு நீங்க சொல்றதெல்லாம் அவர் நம்புறதுக்கு அவர் இல்லை. இப்போ உங்க நிரூபணத்தை தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இயேசு தன்னுடைய அன்பை சிலுவையில நிரூபித்தது போல நீயும் என் மேல இருக்கிற அன்பை நிரூபிக்கணும்னு ஆண்டவர் கேட்கிறார். இது பாட்டு இல்ல சார், இது உங்க பிரேயர். நான் நிரூபித்து காட்டுவேன்.
ஒரே ஒரு முறை கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவர் காது கேட்க, நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேனா, நேசித்த அனைவரையும் பிரிந்தும் வாழுவே, நேசத்தை நிரூபித்து காட்டிடுவே. வாயத்தரங்க சார். அனைவரையும் பிரிந்தும் வாழுவே, ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேன், ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேனா, திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன், திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கிட்டு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். முழு சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல இது. அதிலிருந்து உன்னை மட்டும் தனியா கொண்டு வந்து உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உன்னோடு பேசுற செய்தி இது. நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. ஜெபிப்பவங்களை நேசிக்க நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை மட்டும் நீ செயல்பட்ட எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். 4 செய்தியில் ஒரு 5 செய்தின்னு சொல்லி விட்டுட்டு போகாம ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. நான் ஆமான்னு சொன்னா கூட அவர் விட மாட்டேன்றாரு, நான் அழுது சொன்னா கூட நம்ப மாட்டேன்றாரு. நீ என் மேலே அன்பு வச்சிருக்கணும், அதை நிரூபித்து காட்டுன்னு சொல்றாரு. நான் இன்னும் நிரூபித்து காட்டாமல் இருக்கிறேனே. வரும் நாட்களில் ஆண்டவர் மேலே வச்ச அன்புக்காக என்னுடைய பணத்தினால, என்னுடைய பலத்தை கொண்டு, என்னுடைய சோத்திரிக்கிறோம் நான் ஊழியம் செய்கிறத வைத்து, கர்த்தருக்காக நேரம் ஒதுக்குகிறதில் வைத்து சோத்திரம் என் அன்பை நான் நிரூபித்து காட்டுவேன். யார் என்னென்ன சொன்னாலும் சோத்திரிக்கிறோம், யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் அதை நான் பெருசாக எண்ணாமல், ஏன்னா நான் தான் என்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டேனே. ஆண்டவருடைய அன்புக்கு சோத்திரிக்கிற இடையில எது வந்தாலும் என்னை பாதிக்காது. நான் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வாழ போறேன்னு அப்படிப்பட்ட தீர்மானங்களை பிள்ளைகள் எடுத்து வாழ உதவி செய்யும். ஆண்டவரே சோதர கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தைகள் பிள்ளைகளோடு இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்தல் இன்றும் இன்று சதா நாட்டிலும் கிறிஸ்துவின் வருகை இருந்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.